Welcome to Tamirabarni Engineering College. Today we learn about precision agriculture. Precision agriculture is also known as precision farming or smart farming. Precision agriculture அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஃபார்மிங். ஸோ விவசாயத்தை ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்காக தான். இஸ் a modern farming approach that uses technologies such as GPS, GIS, remote sensing, IoT, drones, sensors and data analytics to monitor and manage crop production. ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு க்ராப்பை மானிட்டர் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஃபார்மிங். இட் ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ் அப்ளை த ரைட் அமௌண்ட் ஆஃப் இன்புட்ஸ் அட் த ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் ஃபார்முக்கு தேவையான நீர், அடுத்து உரம், அடுத்து பூச்சிக்கொல்லி மருந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டெக்னாலஜி. இதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா இன்க்ரீஸ் க்ராப் ஈல்ட் அண்ட் குவாலிட்டி, ஆப்டிமைஸ் த யூஸ் ஆஃப் வாட்டர், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட், இம்ப்ரூவ் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி, மினிமைஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இதில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ ஜிபிஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் எங்கே எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறத லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஜிஐஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்பேட்டியல் டேட்டா, புவிசார் தகுந்தாப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ரிமோட் சென்சிங். ஸோ ரிமோட் சென்சிங் எதுக்காக அப்படின்னா க்ராப்பை கலெக்ட் பண்ணி அந்த சாயிலோட இன்ஃபர்மேஷனை ட்ரோன் மூலமாக நம்ம கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து சென்சார்ஸ் வந்து சாயிலோட மாய்ஸ்சரைசர், டெம்பரேச்சர், க்ராப்போட ஹெல்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் அனலைஸ் டேட்டா அண்ட் மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ். ஸோ இது வந்து என்னதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி ஸோ நம்ம கரெக்டான நேரத்தில் டெசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். விஆர்டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்ளைஸ் இன்புட் அட் டிஃப்ரெண்ட் ரேட் பேஸ்ட் ஆன் ஃபீல்டு கண்டிஷன். ஃபீல்டோட கண்டிஷனுக்கு பொறுத்தாப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈல்டு மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ ஈல்டு மானிட்டரிங் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா க்ராப் ஈல்டு டியூரிங் ஹார்வெஸ்டிங் டைமில் கரெக்டாக க்ராப் எல்லாம் நல்லா வளர்ந்து இருக்குதா, இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணலாமா அப்படிங்கிற நியூஸை பண்ணுறதுக்காக தான் ஈல்டு மானிட்டரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுதான் வந்து ஒரு ஃபார்மிங். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்சார்ஸ் யூஸ் பண்ணி எங்கே இருக்குது லொக்கேஷனுங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஐஎஸ் யூஸ் பண்ணி அதோட இதை வந்து பகுப்பாய்வு பண்ணுவோம். அடுத்து வந்து ஃபார்மோட நிலையை பொறுத்து சரியான முடிவு எடுப்போம். அடுத்து இது எந்த டைமில் உரம் போடணும், அடுத்து பூச்சிக்கொல்லி எப்போ அடிக்கணும் அப்படிங்கிறத இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இப்போ நம்ம வந்து அதை அறுவடை பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது தான் இங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சரால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ராப்போட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ண முடியும். அடுத்து வெதரை மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா விவசாயிங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.